السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மனக்குழப்பத்திற்கு இஸ்லாம் கூறும் மகத்தான தீர்வு என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியின் 3வது நாளில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். நேற்றைய தினம் உலகத்திலே எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும், நபிமார்களாகவே இருந்தாலும், இறை நம்பிக்கையை பொறுத்தவரை அவர்கள் 100க்கு 100 கடுகளவு கூட ஒரு சலனமில்லாத வகையில நம்பிக்கை கொள்ள முடியாது என்ற ஒரு அடிப்படையை உலகத்திற்கு இஸ்லாம் சொல்லி அந்த வகையில் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய குழப்பங்களை எல்லாம் தீர்த்து வைக்கிறது. இன்றைக்கு நீங்கள் உலகத்தில் பெரிய பெரிய மனோதத்துவ நிபுணர்களை இது மாதிரியான பிரச்சனைகளுக்கு பலரும் அணுகுகிறார்கள். எங்களுக்கு இறைவனை, கடவுளை அடைய முடியல, ஒரு கடவுளை எப்படி அடைவது என்பதில் எங்களுக்கு ஒரு குழப்பமாக இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு மனோதத்துவ நிபுணரை போய் அணுகினார்களே ஆனால் அவங்க என்ன வழிகாட்டுவாங்கன்னு கேட்டா, நீங்க நல்ல ஒரு ஆன்மீக குருவை பிடிங்க, நல்ல ஒரு ஆன்மீக குருவை நீங்கள் அடைந்தீர்களே ஆனால் அவர் அடைந்தது போன்ற பக்குவத்தை நீங்கள் அடையலாம். இதுதான் மனோதத்துவ நிபுணர்கள் காட்டக்கூடிய வழியாக இருக்கிறது. அவர்களும் கூட, அந்த மனோதத்துவ நிபுணர்களும் கூட இவரெல்லாம் ஆன்மீகத்தில் உயர்ந்த ஒரு ஆளு என்று நினைத்து சில பேருடைய காலில் விழுந்து கிடக்கிறார்கள். அவங்களுக்கே உள்ளது உள்ளபடி புரிந்து கொள்ள முடியல. இஸ்லாம் என்ன சொல்கிறது? இப்படி ஒரு அடிப்படை கிடையவே கிடையாது. 100க்கு 100 ஒருத்தன் கடவுளை ஒரு கடுகளவு கூட சலனம் இல்லாம, சந்தேகம் இல்லாம ஆன்மீகத்தில் உறுதியாக இருக்கிறான் என்ற ஒரு நிலைமையே கிடையாது. அப்ப யாருக்குமே இல்லை என்று சொன்னால் நீ ஏன் குழம்புற? 4 பேருக்கு இருந்து 4 பேருக்கு இல்லைன்னா குழம்பலாம், அல்லது ஒரு 10 பேருக்கு இருந்து ஒரு 90 பேருக்கு இல்லைன்னு சொன்னா நாமளும் இந்த 90 பேரும் அந்த 10 பேர் மாதிரி ஆகலாம் என்று நம்ம முயற்சிக்கலாம். இது ஒருத்தருமே இப்படி இருக்க முடியாத, இப்ராஹிம் நபிக்கு கூட இருக்க முடியாத என்று நினைக்கும் பொழுது இது சம்பந்தமாக யாரும் நம்மளை ஏமாற்ற முடியாம, இந்த குழப்பத்தை காரணம் காட்டி யாருடைய காலிலே நம்ம விழுந்துடாம, அவங்க இருக்கிற குழப்பத்தை மேலும் அதிகரித்து விடாமல் நம்மளை இஸ்லாமிய கொள்கை, நம்பிக்கை காப்பாற்றுகிறது. இதை நம்ம நேற்றைய தினம் நினைஞ்சிருக்கிறோம், தெளிவாக விளக்கி இருக்கிறோம். அடுத்தபடியாக நம்முடைய இறை அச்சம், இது இறை நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம். இறைவனுடைய அச்சத்தை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அது கூட நமக்கு ஏற்ற இறக்கமா தான் இருக்கும். இப்ப பள்ளிவாசல்ல உட்கார்ந்து இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய ஒரு இறையச்சம் வீட்டுக்கு போகணும்னு இருக்குமா? இங்க இருக்கும் பொழுது என்ன செய்வோம்? அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், இது மாதிரி நம்ம வாழ்க்கையில கடைப்பிடிக்கணும்னு சொல்லிட்டு போவோம். அங்க போனா என்ன ஆயிரும்? அப்படியே பாதி இறங்கிரும், சுருதி இறங்கிரும். தான தர்மங்கள் செய்யணும், வாரி வாரி வழங்குங்க, அதுக்கு நிறைய நன்மை இருக்குது என்றெல்லாம் குர்ஆன் ஹதீஸ்களை நீங்க கேட்கும் பொழுது என்ன மாதிரி போவீங்க? ஆமா, நம்ம நிறைய தான தர்மம் செய்யணும், நல்ல காரியத்துக்கு உதவி செய்யணும்னு போவீங்க. போய்கிட்டு இருக்கும் போதே அது 90 ஆகி 80 ஆகி 70 ஆகி வீட்டுக்குள் நுழையும் போது 50ல தான் போய் சேரும். அந்த ஏத்தனை சார்ஜ் அப்படியே 100% வீட்டுக்கு போகும்போது இருக்குமா? இருக்காது. அப்புறம் என்ன செய்வோம்? எதுக்கு அவ்வளவு கொடுக்கணும்? 1000 ரூபாய் கொடுக்க நினைச்சோம்ல, ஒரு 500 கொடுப்போமே, ஒரு 200 கொடுத்தா பத்தாத, எல்லாரும் கொடுக்கறாங்கல்ல. இந்த மாதிரியான ஒரு தர்மாற்றம் இங்க அந்த அறிவுரையை கேட்கும் போது எப்படி இருக்கிறோமோ அப்படி நம்ம எல்லா நேரத்திலும் இருக்கிறது இல்ல. ரமலான் மாசத்துல இருக்கிற மாதிரி மீதி 11 மாசத்துல இருக்கிறோமா? இருக்கிறது இல்ல. வெள்ளிக்கிழமை இருக்கிற மாதிரி மீதி நாட்கள் நம்ம இருக்கிறோமா? இருக்கிறது இல்ல. பள்ளி மாசத்துல இருக்கிற மாதிரி எல்லா நேரத்திலும் நம்ம இருக்கிறோமா? வெளியிடங்கள்ல இருக்கிறது இல்ல. இங்க இருக்கும் பொழுது இறையச்சம் வர்ற மாதிரி வியாபாரத்தில் வருதா? கல்யாணத்தில் வருதா? கொடுக்கல் வாங்கல்ல வருதா? அதுல எல்லாம் என்ன செய்யறது? நம்ம இஷ்டப்படிதான் நடக்கிறோம். இப்படி நடக்கக்கூடிய நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம்? இங்க ஒரு குழப்பம் நமக்கு வருது. முதல்ல எதுக்கு நம்ம ஆன்மீக குழப்பத்தை நீக்கிட்டு மற்ற குழப்பமும் சொல்லுவோம். வறுமை, பிள்ளை இல்ல, அந்த பிரச்சனைக்கெல்லாம் இஸ்லாத்துல தீர்வு இருக்கிறது.
ஒரு மாசம் இருக்குதுல, முதல்ல ஆன்மீக சம்பந்தப்பட்டதை முடித்துக் கொண்டு அதெல்லாம் அவன் என்னமோ இது சொல்லிட்டு இருக்கான்னு நினைச்சிடக்கூடாது. இதுதான் முக்கியம். மறுமையில வெற்றி பெறக்கூடிய விஷயம் தான் முக்கியம். அப்ப இந்த மாதிரி யாரை எடுத்துக்கொண்டாலும் இது மாதிரியான நிலைக்கு நம்ம ஆளாகிறோமா இல்லையா? ஆளாகும் போது என்ன குழப்பம் வருதுண்டா, என்னடா நம்ம ஈமான், நம்ம என்ன இறையச்சம், அங்க இருக்கும்போது எப்படி பயங்கரமா அழுகிற மாதிரி எல்லாம் நமக்கு வருகிறது. அதை விட்டு வெளியே வந்துட்டோம்னா வேற மாதிரி மாறி போயிடுறோம். இப்படி நம்மளை வந்து சைத்தான் ஜெயிச்சிடறானே, 100% நம்ம கரெக்டா இருக்க முடியலையே. இந்த மாதிரி நமக்கு ஒரு பயம் வரும் பொழுது மறுமையை நம்பக்கூடிய மக்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அதுக்கு குழப்பம் அடைகிறாங்க. நம்ம தோத்துருவோமோ, நரகத்துக்கு போயிடுவோமோ, நம்முடைய இந்த நம்பிக்கையில வரக்கூடிய ஏற்றதாழ்வின் காரணமாக நம்முடைய மறுமை வாழ்க்கை பாழாகிருமோ, இது எல்லாரும் நினைக்க மாட்டாங்க. ரொம்ப கூடுதலாக இறையச்சம் உடைய மக்கள், சொர்க்கத்தை அடையணும் என்று ஆசைப்படக்கூடிய மக்களுக்கு இது ஒரு பயங்கரமான ஒரு குழப்பமாக இருக்கும். இவங்க தான் என்ன செய்வாங்கன்னு கேட்டா அந்த ஷேக தேடி போறாங்க, முறித தேடி போறாங்கன்னு சொல்ற மாதிரி இதெல்லாம் இந்த மாதிரி ஆளுக்க ரொம்ப இறையச்சம் அதிகமா இருக்கு. எப்படியாவது வெற்றி பெறணும், நமக்கு இறையச்சம் வரமாட்டேங்குது. என்னத்தை கேட்டாலும் 5 நிமிஷத்துக்குள்ள சார்ஜ் நிக்க மாட்டேங்குது, அந்த இடத்தோடு முடிந்து போய் விடுகிறது. இது வந்து 24 மணி நேரம் அப்படி இறையச்சம் பொங்கி வழியணும். எப்ப பார்த்தாலும் அல்லாஹ்வுடைய அச்சத்தால என்ன செய்யணும், நம்ம நிரம்பிய இருக்கணும். இதெல்லாம் இருக்கணும் வேண்டும் என்று சொன்னால் இதுக்குன்னு சில ஆட்கள் இருக்கிறாங்க, மகான்கள் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் நம்ம வந்து ஒரு உறுதிமொழி எடுத்து பையத்தை எடுத்து ஒரு முரீது வாங்கி கொண்டோம் என்று சொன்னால் படிப்படியா நம்முடைய அந்த இறையச்சம் அதிகரிக்கும். 24 hours இறையச்சத்துல நம்ம மூழ்கி கிடப்போம் இப்படி நம்புறாங்களே. இவங்களெல்லாம் நல்ல மக்கள். இந்த முரீது வாங்கக்கூடியவங்கலாம் அவங்க எதுக்காக வாங்குறாங்க, நமக்கு இறையச்சம் பத்தல, நம்ம எப்பவுமே அல்லாஹ்வுடைய பயத்துல இருந்துகிட்டு இருக்கணும், இது வருவதற்கு என்ன செய்யணும், நமக்கு வழி தெரியல. மகான்களை பிடிச்சா அவங்களுக்கு இது மாதிரியான நிலையில இல்ல, அவங்க எல்லா நேரமும் இறையச்சத்தில் இருக்கிறாங்க. இவங்க நினைக்கிறாங்க இந்த மகான்களா இருக்கக்கூடியவர்கள் எல்லா நேரமும் இறையச்சத்தில் இருப்பாங்க, நம்ம மாதிரி ஆட்கள் அந்த மாதிரி இருக்கிறோம். அவுலியா பெரியார்கள் சொல்லக்கூடியவங்க எல்லாம் இங்க இருக்கிற மாதிரி தான் வீட்டுல இருப்பாங்க, இங்க இருக்கிற மாதிரி தான் கடையில இருப்பாங்க, எல்லா நேரமும் இறையச்சம் தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது சரியா? இதுல வந்து இந்த குழப்பத்தை எப்படி தீர்க்கிறது என்று கேட்டால் இதையும் போட்டு நெற்றியடியாக அடிச்சு உடைக்குது இஸ்லாம். எப்படி உடைக்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஹன்லலான்னு ஒரு சஹாபி இருந்தாங்க. இவங்க வந்து குர்ஆனை எழுதக்கூடிய சஹாபாக்கள் பட்டியலில் இவர் ஒரு ஆள். வஹி வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன செய்வாங்க, சஹாபாக்களை கூப்பிட விடுவாங்க. யாரெல்லாம் எழுத தெரிந்திருக்கிறார்களோ, எழுத தெரிஞ்சவங்க நம்ம கம்மி, நிறைய பேர் எழுத உம்மி சமுதாயம், அது எழுத படிக்க தெரியாதவங்க தான் அதிகம். அப்ப எழுத படிக்க தெரிந்தவங்களை அழைத்து என்ன செய்வாங்க, இந்த வசனம் எனக்கு வந்திருக்கு எழுதி கொள்ளுங்கள், இந்த சூறா இறங்கி இருக்கிறது எழுதி கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். இப்படி எழுதக்கூடிய ஒரு 10-15 தோழர்கள்ல இவர் ஒரு முக்கியமான ஆள். குர்ஆனையே எழுத கொள்வராக இருந்தால் அவர் குர்ஆனை அப்படி மனப்பாடம் பண்ணி இருப்பார். நம்ம மனப்பாடம் பண்ற மாதிரி அவர் பண்ணுவாரு, நமக்கு அர்த்தம் தெரியாது, அவங்களுக்கு தாய்மொழி. அதனால அவங்க அந்த குர்ஆனுடைய கான்செப்ட் எல்லாம் விளங்கி நம்பி எழுதியும் வைத்துக் கொண்டு மனசிலையும் பாடம் செய்து கொண்ட ஒரு சஹாபி யாரு, ஹன்லலாங்கிறவர். அவர் என்ன செய்யறாருன்னா அவர் சொல்றாரு, முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ் இது 4397 4398 நம்பர்ல இது நீங்க பார்க்கலாம். அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, நான் வந்து வெளியே வந்தேன், வீட்டை விட்டு என்ன செஞ்ச வெளியே வந்தேன், வரும்பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னை பார்த்தார்கள். இவர் வந்து வெளியே வர்றார் ஹன்லலாங்கிறவர். அவரை எதிரில் யார் சந்திக்கிறார், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு, இது ரசூலுல்லாஹ் காலத்துல நடக்குது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்றாங்க, சந்திக்கிறாங்க. சந்திச்சவங்க முக்கியமான 2 பேரும் பிரமுகரா இருக்கிறதுனால கைஃப அன்த யா ஹன்லலா, ஹன்லலாவை நீ எப்படி இருக்கிற எல்லாம் கேட்போம்ல, ஒரு ஆளை சந்திச்சு எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்போம்ல. இவர் அதைத்தான் கேட்கிறாரு. அபூபக்கர் சித்திக் அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா உடல் நலத்தான் கேட்கிறாரு, எப்படி இருக்கிறேன்னு. இவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா வேற பதில் சொல்றாரு. என்னத்தை எப்படி இருக்கிறேன்னு கேட்கறீங்க, அது என்ன பிரச்சனை, நான் முனாஃபிக் ஆயிட்டேன், ஹன்லலாங்கிற நான் வந்து நினைஞ்சிட்டேன், நாஃபக ஹன்லலா, நான் ஒரு முனாஃபிக் ஆயிட்டேங்கிறாரு. இவரே உடல் ஆரோக்கியத்தை பத்தி கேட்கிறாரு. இவர் என்ன பதில் சொல்றாருன்னு கேட்டா சரியில்லைங்க, முனாஃபிக்கா போயிட்டாங்க அப்படிங்கிறாரு. அவர் என்ன கேட்கிறாரு, அபூபக்கர் சித்திக் கேட்கிறாங்க, சுப்ஹானல்லாஹ், என்னப்பா இது ஆச்சரியமா இருக்குது, நீ எப்படி முனாஃபிக்கா, குர்ஆனை எழுதுற அளவு பெரிய இடத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கிற, நீ வந்து முனாஃபிக் ஆயிட்டியா அப்படின்னு கேட்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னாடி நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம், அவங்க எத்தனை அறிவுரைகள்லாம் சொல்றாங்க,
சொர்க்கத்தை பத்தி பேசுறாங்க, நரகத்தை பத்தி பேசுறாங்க. அப்படி கண்ணு முன்னாடி பாக்குற மாதிரி இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பத்தி பேசும் பொழுது சொர்க்கத்தை பேசினால் அந்த சொர்க்கம் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற மாதிரி நமக்கு தோணுகிறது. அப்படி ஈடுபாடாயிரும். நரகத்தை பத்தி பேசுறாங்க, அது கண்ணு முன்னாடி பார்த்து பயம் காட்டுது நம்மள. அப்படி நம்ம முழுமையான ஈடுபாட்டோட என்ன செய்யறோம், அந்த செய்திகளை கேட்கிறோம். பிறகு வீட்டுக்கு போய் புள்ள குட்டிகளோட கலந்தவன என்ன ஆகுதுன்னு கேட்டா எல்லாத்தையும் மறந்துடுறோம், முக்காவாசி மறந்துடுறோம், அதிகமானதை மறந்துடுறோம். அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி ஒரு நிலைமை, வெளியில ஒரு நிலைமை, பள்ளிவாசல்ல ஒரு நிலைமை, வீட்டுல ஒரு நிலைமை. இதெல்லாம் முனாஃபிக்கு ரெண்டு நிலை தானே. ஒரே நிலையில இருந்தால் முனாஃபிக் இல்ல. இவரும் நினைக்கிறாருன்னா நம்மளே முனாஃபிக் அவ்வளவு தெரியும். இப்ப இங்க இருக்கும்போது மாதிரியா பேசுறோம், அங்க போனா வேற மாதிரி மாறிக்கிறோம். அப்ப பெரிய பெரிய முனாஃபிக்குகளை பத்தி எல்லாம் எச்சரிக்கை பண்றானே, அந்த லிஸ்ட்ல நம்ம இருக்கிறோமே அப்படின்னு அவர் நினைக்கிறார். சொன்ன உடனே அபூபக்கர் சித்திக் என்ன செய்யறாங்க, அட பாவி இப்படியா இருக்கிற, இப்படிமா மனுஷன் இருப்பான்னு கேட்காம நம்ம கதையை அதை அனுப்புங்கிறார். எப்படி கதை யாரு கேட்கிறார்? இந்த உம்மத்திலேயே ஈமான்ல முதலிடத்தில் உள்ளவர் அவர் தான். ஒட்டுமொத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துல அவங்க காலத்துல இருந்து உலகம் அழிகிற காலம் வரைக்கும் எத்தனை மூமின் வந்தாலும் முதலிடம் யாருக்கு தான்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தான் முதலிடம். அவருடைய இடத்தை நம்ம அடையவே முடியாது. இன்னும் சொல்ல போனால் நம்ம இந்த உண்மையான இஸ்லாத்தில் இருப்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு அவரே அல்லாஹ் காரணமாக்கலாம். அவங்க மூத்தா போனாங்கல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லாம் என்ன முடிவுக்கு வந்தாங்க? ரசூலுல்லாஹ் மூத்தா ஆகலன்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு உட்பட வெட்டி போடுவேன், யாராவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தா போனதா சொன்னா இந்த வாளுக்கு நீங்க இரையாயிருவீங்கன்னு எச்சரிக்கை பண்றாரு. அப்படியான ஒரு கட்டத்தில் இந்த அபூபக்கர் சித்திக் அவர்கள் தான் செய்றாங்க, மன்கான யாபுது முஹம்மதன் ஃபஇன்ன முஹம்மதன் கத் மாத். முஹம்மத வணங்குற ஆளுக்கு இருந்தா தெரிஞ்சுக்கிறங்க, முகமது இறந்து விட்டார். முகமது வணங்குறீங்களா நீங்களா? அல்லாஹ் வணங்குறதுக்காக தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. அவங்க சாகல இறக்கலன்னு சொன்னா அவங்க கடவுளா, இறைவன் அவங்க? அப்ப நீங்க இறைவனாக பாக்குறீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய தூதராக்குறதுக்கு பதிலாக அல்லாஹ்வாக பாக்குறீங்க. தெரிந்து கொள்ளுங்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து விட்டார்கள். வமன் கான யாபுதுல்லாஹ ஃபஹுவ ஹய்யுன் லா யமூத். அல்லாஹ் வணங்குறவர்களா இருந்தா தெரிஞ்சுக்கிறங்க, அவன் தான் சாகாமல் உயிரோடு இருக்கிறவன். இந்த கான்செப்ட் அன்னைக்கு சொல்லல என்று சொன்னா பள்ளி வாசல்ல ரசூலுல்லாஹ்வுடைய சிலையை வச்சிருந்திருப்பாங்க. அதுதான் இஸ்லாமா வந்திருக்கும். அந்த அன்னைக்கு அவர் அடிச்சு நொறுக்கி, அந்த நம்பிக்கை நொறுக்கி, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கையில உள்ள வாள்லாம் கீழே விழுந்துருது. அவ்வளவு போல்ட்ட ஆதாரங்கள் அள்ளி போட்டு எப்படி நீ ரசூலுல்லாஹ் மௌத்தான்னு சொல்ற அப்படிங்கிற அளவுக்கு அந்த மக்கள் அந்த நேரத்தில் மாத்தி எடுக்கலன்னு சொன்னா அந்த நம்பிக்கை தான் ஒரு சங்கிலி தொடரா வந்திருக்குமே தவிர இந்த தூய்மையான நம்பிக்கை நமக்கு வந்திருக்காது. அப்ப இந்த உம்மர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு இந்த ஈமானை சரியான முறையில தலைமையும் சமுதாயத்துக்கு தலைமையும் தாங்கி, ஜனாதிபதியாகவும் இருந்து, மார்க்கத்துக்கும் தலைமை தாங்கி, ஜக்காத்து கொடுக்க மறுக்கிறவர்களுக்கு எதிராக நான் ஒத்தாளா நின்று போர் செய்ய வேண்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு கேட்க ஆள் இல்ல, ரசூலுல்லாஹ் இங்க இருக்கிறாங்க நினைத்து கொண்டு பல பேர் ஜக்காத்து கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் முடிஞ்சு போச்சு. அவங்க காலத்துல கஷ்டமா இருந்துச்சு, வறுமையா இருந்துச்சு, அதுக்காக ஜக்காத்து கடமையாக்குனாங்க. இப்ப நல்ல நம்ம செழிப்பா இருக்கிறோம், இப்போ ஜக்காத் தேவையில்லைன்னு ஒரு கூட்டம் சொன்னாங்க. அப்ப அபூபக்கர் என்ன பண்ணாங்க? லவ் காத்திலன்னஹும் வலவ் வஹதி, ஒத்தாளா நின்றாலும் சரி நான் நின்று எதிர்த்து உங்களை போராடுவேன், யுத்தம் செய்வேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையோடு ஜக்காத்தை இணைத்து சொல்லி இருக்கும் பொழுது, அல்லாஹ் அப்படி சொல்லி இருக்கும் பொழுது, தொழுகை மாத்திரம் கியாமத் நாள் வரைக்கும் இருக்குது, ஜக்காத் ரசூலுல்லாஹ்வோட முடிஞ்சிருச்சு என்று யாராவது பிரித்து பார்ப்பார்களே ஆனால் அவங்களுக்கு எதிராக போர் செய்வேன் என்று சொல்லி போரும் செய்து அன்னைக்கு நிலைநாட்டிட்டு போனார். இல்லன்னா ஜக்காத்து இல்லாத ஒரு அந்த பணக்காரர்கள் பணத்தை தக்க வைத்துக்கு தகுந்த மாதிரியான மார்க்கமா இது மாறி போயிருக்கும். கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சேவை, அவ்வளவு சேவை செய்தவர், அவ்வளவு ஈமான்ல உறுதியானவர். எல்லாரும் கலங்கினா அவர் கலங்கல. ரசூலுல்லாஹ் மேல முகபத்துல இவர் அடிக்க ஆள் கிடையாது. ஆனா அந்த முகபத்துல எல்லாரும் நிதானம் இழந்தார்கள். இவர் முகபத்திலையும் குறைவு இல்ல, நிதானம் இழக்கல. ரசூலுல்லாஹ் மௌத்தா போனது அவ்வளவு பாதிப்பு ஏற்படுத்தினால மௌத்தா போயிட்டாங்க என்பதுல உறுதியா இருந்தார். அந்த அபூபக்கர் சொல்றாங்க, நம்ம கதை இப்படி தானப்பான்னு. எப்படி அல்லாஹ் என்ன சொல்றாரு?
பள்ளியாசர் ரசூலுல்லாஹ் பயான் பண்ணும்போது ஒரு நிலையா இருக்கிறோம், வீட்டுக்கு போனா வேற மாதிரி மாறிடுறோம், நம்ம முனாஃபிகா இருக்கிறோம் போது, ஓ அப்படி சொல்றியோ, என்னுடைய நிலைமை சில ஆட்கள் போலியா இருந்தா என்ன பண்ணுவாங்க, போலியான ஆட்கள் இருந்தா நினைச்சுவாங்க, ஊழ மட்டமா இருக்கிறியா, நம்மள அப்படி கிடையாது, நம்ம எல்லாமே எந்த நேரத்தில் அப்படித்தானே இருப்போம், யாரும் தெரிய போகுது மனசுல உள்ளது விட்டு அடிக்க வேண்டியதானே, வெளியில உள்ளது தான் பொறுப்பு கேட்க முடியும், மனசுல உள்ளது பொறுப்பா கேட்குவாங்க, விட்டு அடிக்கலாம். அபூபக்கர் ஒரு போலியா இருந்தா நினைச்சிருக்கலாம், என்னடா நீங்களா ஒரு ஈமான், நான் எப்படி ஈமான் தெரியுமா அப்படின்னு அவர் சொல்லி இருக்கலாம். அவர் யதார்த்தமா எல்லாத்தையும் உள்ளதே பேசக்கூடியவங்க, உள்ளது உள்ளபடின்னு சொல்றோம் இல்லையா, அப்படி பேசக்கூடியவர்கள் சஹாபாக்கள். அவங்க என்ன பண்றாங்க, ஆஹா நமக்கும் இவர் ஹல்லலா கவனிச்சவன் நம்ம சிந்திக்கலையே, நல்லாவும் சிந்திச்சிருக்காரு, நம்மளும் இப்படித்தானே இருக்கிறோம் சொல்லி ரெண்டு பேரும் போவோம் ரசூலுல்லாஹ்ட்ட. அப்ப என்ன செய்யறாங்க, உன் கதையும் அப்படிதான் இருக்குது, என் கதையும் இப்படிதான் இருக்குது, நம்ம ரெண்டு பேரும் முனாஃபிக் கேஸ்ல இருக்கிறோம், வா போய் ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்போம் அப்படின்ற உடனே என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. போய் அல்லாஹ்வுடைய தூதரே இது மேட்ரு அப்படின்னு சொல்றாரு. அவங்க என்ன செய்யறாரு, உங்களோட இருக்கும்போது பல நல்ல எண்ணங்கள்லாம் வருது, உங்களை விட்டு போனவன வீட்டுக்கு போனவனு வேற மாதிரி நாங்க மாறிக்கிறோம், அவ்வளவுக்கு உறுதி இருக்க மாட்டேங்குது, அவ்வளவுக்கு இறையச்சம் வர மாட்டேங்குது, கொஞ்சம் ஒரு சார்ஜ் இறங்கி போயிடுது, இந்த மாதிரி கருத்துல சொல்றாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்படித்தான் நீங்க இருக்கிறீங்களான்னு கேக்குறாங்க. ஆமா. அப்ப சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் யாருடைய கைவசத்தில் இருக்கிறதோ அந்த அல்லாஹ் மேல சத்தியமிட்டு சொல்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகா தீர்வு சொல்றாங்கன்னு பாருங்க. அதாவது யாருடைய கைவசத்தில் என் உயிர் இருக்கிறதோ அந்த அல்லாஹ் மேல சத்தியமாக சொல்றேன், இல்லவ் ததுமுன அலாமா தகுனுன இந்தி, என்னிடத்தில் இருக்கிறீங்களே அதே மாதிரியே எல்லா நேரமும் நீங்கள் நீடித்திருப்பீர்களே, ஆனால் இங்க இருக்கிற மாதிரி அதே மாதிரி முழு சார்ஜோடவும் முழு இறையச்சத்தோடவும் முழு ஈடுபாட்டோடவும் நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் லசாபகத்துக்கும் மலாயிகா, மலக்குமார்கள் வானவர்கள் வந்து நேர வந்து உங்கள்ட்ட முசாபா பண்ணிடுவாங்க. அப்படி இருந்தீங்கன்னு வைங்க, வானவர்கள் வந்து முசாபா செய்வாங்க. எங்க முசாபா செய்வாங்க, அலா புருஷிக்கும், உங்களுடைய படுக்கை அறையில வந்து முசாபாக செய்வார்கள். துருக்கிக்கும், தெருவுல நடமாட முடியாது, இங்க வர்ற அந்த ஆளை அப்படின்னு சொல்லி மலக்குமார்கள் என்ன செய்வாங்க, மலக்கு தன்மை அது, என்னடா இவ்வளவு ஆசாபாசத்தை வச்சுக்கிட்டு நம்மள மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மலக்குமார்கள் கட்டிப்பிடிச்சு என்ன செய்வாங்க, உங்களோட முசாபா பண்ணி முடியாதுன்னு சொல்ல வர்றாங்க. நீங்க இருக்கிற மாதிரி 24 மணி நேரமும் நீங்க இருக்கிறதா இருந்தால் உங்களை தெருவுல ஒரு மலக்கு விட மாட்டாங்க, அப்படி கை கொடுத்து கைலாக பண்ணி உங்களை கட்டி அணைத்து உங்களை பாராட்டி விடுவார்கள். அது நடக்காது. வலாக்கின் யா ஹல்லலா, ஹல்லலாவே சாஅத்தன் சாஅத்தன், இப்படி கொஞ்சம் அப்படி கொஞ்சம் தான். என்ன சொல்றாங்க, சாஅத்தன் சாஅத்தன் 3 தடவை சொல்றாங்க. நீ நினைக்கிற மாதிரி யாரும் இருக்கு, நான் இருக்க மாட்டேன்னு அர்த்தம். நீ இருக்கிற, நீ நினைக்கிற பயப்படுறிய அப்படி ஒருவரும் இருக்க முடியாது, இப்படி அப்படின்னு தான் இருப்பார்கள். அபூபக்கர் அப்படிதான் இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் செய்யறாங்க, அதை குறை சொல்லி அந்த மாதிரியா இருக்கிறீங்க, அப்படிலாம் இருக்கக்கூடாது, 100% இருக்கணும், அசையக்கூடாது, இங்க இருக்கிற மாதிரி தான் நீ இருக்கணும், அப்படி சொல்லலையே, நடக்காது. அப்படி அல்லாஹ் மனுஷனை படைக்கல. எந்த மனுஷனையும் இறையச்சத்தில் முத்தி போன ஒரு ஆளாக இருந்து நம்ம நினைத்தால் கூட அவரும் அப்படி இல்லை. இவங்களுக்கு மேல முத்தினாளா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுக்கு மேல இறையச்சம் முத்தினார்களா நம்ம எல்லாம்? அப்ப அபூபக்கர் அந்த மாதிரி இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, அப்படித்தான் மனிதன் இருக்க இயலும். அப்ப என்ன விளைக்கிறேன், நம்ம தான் டவுனா இருக்கிறோமோ நினைத்துக்கொண்டு பிராடு பேர் அவன் தான் மோசமா, நம்ம பரவாயில்லை, நம்மளை பக்குவப்படுத்துறேன்னு பிராடு பண்றான் பாருங்க, அவங்ககிட்ட போய்கிட்டு எங்களை பக்குவப்படுத்துங்க, எங்களுக்கு இறையச்சம் வரவே மாட்டேங்குது, எங்களுக்கு சார்ஜ் ஏத்துங்க, உங்க கையோட இணைங்க, உங்கள்ட்ட இருந்து பவரை எங்களுக்கு தாங்க எல்லாம் கேட்கிறாங்க. எல்லாம் பொய்ன்னு விளங்கி போச்சா? எதுக்கு போட்டு குழம்புற? அவர் அப்படித்தான் இருப்பாருப்பா. நீ யார்கிட்ட போய் கேட்கிற, அவர் அப்படித்தானே இருப்பாரு. யார்கிட்ட போய் நீ முறிது வாங்க போறதா நினைக்கிறியோ அவர் நடிக்கிறாரு, உன்னை விட ஒரு டிஃபரெண்டானவரா காட்டுறாரு. உள்ளத்துல அப்படி இல்ல. அபூபக்கர் சித்திக்க மிஞ்சியவர் இருக்க முடியாது, ஹல்லலாவை மிஞ்சியவர் இருக்க முடியாது, நபித்தோழர்களை மிஞ்சியவர் இருக்க முடியாது என்று நம்ம விளங்கி கொண்டோமையானால் இதை விட தீர்வு என்ன இருக்குது? மனக்குழப்பம் வருமா? இனிமே நம்ம பல மாதிரி ஏத்த இறக்கமா தானே இருக்கிறோம், ஏறி இறங்கிட்டு தான் இருக்கும். ஈமான் வந்து யஸீது, இஸ்லாம் ஈமானுடைய பேசிக் என்ன? அது ஈமானு யஸீது வ யன்குஸ். ஈமான் என்பது அப்படி ஏறும் இறங்கும், அதான் ஈமான். அப்படியே இருக்காது நூல் பிடிச்ச மாதிரி.
ஒரு நாள் இப்படி கொஞ்சம் கூடும், ஒரு நாள் இப்படி குறையும், ஒரு நாளைக்கு அதிகமா. திடீர்னு பார்த்தா ராத்திரி கொண்டு சொல்லுவான் ஒருத்தன், திடீர்னு பார்த்தா அப்புறம் தூங்கிட்டு இருப்பான். கண்டுபிடிக்க இயலாது, எப்ப ஏறுன்னு சொல்ல இயலாது, எப்ப இறங்கும்னு சொல்ல இயலாது. இதெல்லாம் குறைபாடா? அப்படிதான் அல்ல படைச்சிருக்கான். இது குறைபாடு கிடையாது. இப்படித்தான் எல்லோரும் இருக்கிறார்கள். என்ன விளைக்கிறேன்? இப்படித்தான் எல்லோரும் இருப்பார்கள். ஒருவர் கூட இந்த மாதிரி 100% எல்லா நேரத்திலும் இறையச்சத்திலேயே மூழ்கியவராக இருக்கவே முடியாது. இப்படி நம்பிட்டோம் சொன்னா நம்மளுக்கு குழப்பம் வருமா? மனக்குழப்பம் எப்படி தீர்க்கிறாங்கன்னு பாருங்க. ஏதாவது அறிவுரை ஏதாவது சொல்லி, அப்படியா இந்த மாதிரி செய்யுங்க சரியா வந்துடும், அந்த மாதிரி செய்யுங்க சரியா வந்துடும், இந்த மாதிரி முறியத வாங்க சரியா வந்துடும் சொல்லாம நடக்காது முடிஞ்சு வச்சுக்காத. நடக்காத ஒன்றை நடக்காது என்று சொல்வதுதானே சரியான வழிகாட்டுதலா இருக்கும். நடக்குதுன்னு சொல்லணும். நடக்காதுங்கிறத நடக்காதுன்னு நம்ம வச்சுட்டோம்னு சொன்னா அவன் ஏன் குழம்புறான்? யாரும் குழம்பாதீங்க. இந்த மாதிரிலாம் நம்ம இருக்கிறோமேன்னு சொல்லிட்டு நீங்க நினைத்து ஏதோ நீங்க உங்களை மட்டப்படுத்திக்கிறாதீங்க. உங்களை மாதிரி தான் அனைவரும் இருக்குன்னு நினைக்கிறீங்க. நீங்கள் எப்படி இருப்பதாக நீங்கள் ஃபீல் பண்ணுகிறீர்களோ, நினைக்கிறீர்களோ, கருதுகிறீர்களோ அந்த மாதிரி தான் பெரிய பெரிய அஜர்த்து, மௌலானா, ஷேக், ஆலிமு, அறிஞர், பயான் பண்றவர், பேச்சாளர், எழுத்தாளர் அனைவரும் இருக்கிறார்கள். நீங்கள் தேவையில்லாம நீங்களா ஒரு கூடுதல் என்ன செய்றீங்க? அவருக்கு என்னமோ இருப்ப நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நம்ம அவருக்கு இப்படி அதெல்லாம் சும்மா நல்லா பேசலாம், எழுதலாம். அதுல எல்லாரும் அப்படித்தான் வழங்குதா? நல்லா பேசுவார்கள், நல்லா எழுதுவார்கள் விளங்கலாமே தவிர இதுல எல்லாம் எந்த வித்தியாசமும் கிடையாது. யாருக்கு என்ன இல்ல. அப்படித்தான் மனிதன் வித்தியா அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டால் குழப்பம் வருமா? அப்ப இந்த குழப்பத்தை நம்ம தீர்த்துக் கொள்ள வேண்டும். இது மாதிரியான மனக்குழப்பம் ஈமான் தொடர்பாக இப்படி ஒரு மனக்குழப்பம் நமக்கு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா உதாரணத்துக்கு இந்த சேக முடிவுன்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் எப்படி செய்வாங்கன்னு கேட்டா, உங்கள்கிட்ட வருவாங்க, நீங்க தொழுவுறீங்க, தொழுவும் போது அல்லாஹ்வை நினைத்து மூழ்கி ஒரு நாளாச்சும் தொழுவுறீங்களான்னு கேட்பாங்க. உங்கள்கிட்ட கேட்பாங்க, என்னப்பாங்க தொழுவுறீங்கள அப்படி இரண்டரை கலந்து அப்படி உலகத்தை எல்லாம் மறந்து, இடி இடிச்சாலும் தெரியாம, மழை பெஞ்சாலும் தெரியாம, குண்டு வெடிச்சாலும் தெரியாம, குழந்தைகள் சட்டம் போட்டாலும் தெரியாம, அப்படி இரண்டரை கலந்து அப்படி அல்லாஹ்வோட ஒன்றி போய் நீங்கள் தொழுதிருக்கீங்களான்னு கேட்பாங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க? இல்ல ஏன்பீங்க? இல்லதானே தொழும்போது எல்லா யாபமும் வருது. தொழுகையில தக்பீர் சும்மா வெளியே இருக்கும்போது வராத யாபமெல்லாம் எங்க வருது? தக்பீர் கட்டின உடனே அவன் அவ்வளவு தரணுமே, இவன் அவ்வளவு தரணுமே, அந்த வீட்டு சாப்பிட போகணுமே, இங்க கல்யாணம் வச்சிருக்கிறோமே, கல்யாண மண்டபம் பார்க்கணுமே, எல்லாம் எப்ப வருது? தக்பீர் கட்டினா தான் எல்லா யாபமும் வருது. இப்ப நம்ம என்ன செய்வோம்? இல்லம்மா அப்படி இல்லங்க, அதெல்லாம் நீ பக்குவப்படவில்லை. என்ன சொல்லுவாங்க உடனே? நீங்கள் இன்னும் பக்குவப்படவில்லை. நாங்கள் எல்லாம் சேக பெரியார்கள் என்ன செய்வோம்? நாங்கள் பக்குவப்பட்டவர்கள். நாங்கள் அப்படி சொல்லுதால் அப்படியே இரண்டரை கலந்து விடுவோம். உடனே நம்ம குழம்பி போயிருவோம். ஆஹா, நம்ம என்ன தொழுக, எதுக்கு போட்டு தொழுவோன்னு? தொழுதா ஒழுங்கா தொழுவோன்னு. அது சேகெல்லாம் ஒழுங்கா தொழுகிறாரு. நம்ம போய் தொழுகி முட்டி குனிஞ்சி நிமிடத்தில் என்ன நன்மை இருக்கிறது? அல்லாஹ்வோட மனசால் ஒன்றவில்லை என்று சொன்னால் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தானே அது. அல்லாஹ்வோட மனசால் ஒன்றவில்லை என்று சொன்னால் நம்ம குனிகிறோம், நிமிடுறோம், நெத்தியை கொண்டே வைக்கிறோம். போங்கடா இதுக்காண்டி போ, நம்ம சரியில்லை, செஞ்சு வேஸ்டா போகுது, எதுக்கு செய்யணும் அப்படி நினைப்போம். ஒரு காரியத்தை செய்கிறோம், அது வேஸ்ட்னு சொல்லிவிட்டாங்க, மறையம் செய்யணும், ஒன்றி தொழுவலை இல்லைங்க, துளம் இருந்துடலாம்ல. இப்படியாக அந்த சேகுமார்கள்ங்கிறவங்க தங்களை அப்படியே ஒன்றி போய் வணக்கங்களை செய்வதாக நினைத்துக் கொண்டு அப்படி ஒரு ஜோடனையை போட்டவனே நம்ம குழம்பி போயிருவோம். என்ன குழம்பி போயிருவோம்? ஆஹா, நம்ம இபாதத்து சரியில்லையே. எப்படிலாம் சொல்லுவாங்கன்னு கேட்டா அதுக்கு சில பெரியார்கள் கதைகள்லாம் சொல்லுவாங்க. ஒரு பெரியார் இருந்தார், அவர் தொழுகையில தக்பீர் கட்டி தொழுதார். தொழுதுட்டு பார்த்தா தலையில ஒரு சிட்டுக்குருவி கூடு கட்டிருச்சு. அது கூட தெரியாத அளவுக்கு அப்படி நின்று நிக்கிறாரு. ஒரு சின்ன ஒரு அசைதல் கூட இல்ல. அப்பதான் சிட்டுக்குருவி கூடு கட்டேன், ஏதோ ஒரு கம்பம்னு நினைச்சுக்கிட்டு என்ன செஞ்சு அதுல சிட்டுக்குருவி ஒரு தலையில கூடு கட்டி விட்டது அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளவு நின்றாராம். நின்றதுல சிட்டுக்குருவி கூடு கட்டினது கூட அவருக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, இப்படி சொல்லணும், இந்த மாதிரி தொழுகிறியா கேட்பாங்க. அதே மாதிரி இன்னொரு பெரியார் அலி ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சாங்களாம். போர்க்களத்து பொய்யுது ஒரு கதையை சொல்லுவாங்க. போர்க்களத்தில் ஈடுபடும் பொழுது ஒரு அம்பு காலில் குத்திருக்கான். அம்புனா எப்படி இருக்கு? முனையா போய் விரிஞ்சிருக்கும். முனையா அப்படி போய் அது என்ன செய்யும்? ஏ மாதிரி, இங்கிலீஷ் ஏ மாதிரி விரிஞ்சிருக்கும் இல்லையா? உள்ள குத்திரலாம், வெளியே எடுக்க முடியாது. ஏன்னா உள்ள கூர்மையா போகுது, வெளியே எடுக்கும்போது அகலமா இருக்குமா,
அது கிழிச்சுக்கிட்டு வரும்போது பெரிய பயங்கரமான வேதனையா இருக்கும். அம்பு எய்யும் பொழுது இருந்த வேதனையை விட அதை புடுங்கும் போது உள்ள வேதனை கடுமையா இருக்கும். அப்ப எல்லாரும் அதை எடுக்க பாக்குறாங்களா, துடிக்கிறாராம். உடனே நினைச்சாங்களாம், இரு நான் தக்பீரை கட்டிடுறேன், அப்புறம் உருவம் எனக்கு தெரியாது. தக்பீரை கட்டணும்னு செய்ய நீ அம்ப உருவம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு என்ன அர்த்தம்? தொழு வந்தா அப்படி தன்னை மறந்துடுவாங்க, என்னன்னு தெரியாதாம். இந்த காலில் வலிச்சாலும் ரத்தம் வந்தாலும் கிழிச்சுக்கிட்டு வந்தாலும் அதெல்லாம் தெரியாது. சலாம் கொடுத்துட்டு எடுத்துட்டீங்களான்னு கேட்டாராம். சலாம் கொடுத்துட்டு அம்ப எடுத்துட்டீங்களா இதெல்லாம் சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா, ஓ இப்படித்தான் சொல்லுவணுமோ, நம்ம டோட்டல் ஃபெயிலியர். அதான் நிறைய பேர் நம்ம டோட்டல் நம்ம இபாதத்து ஒண்ணுமே லாயக்கு இல்ல, இப்படி நம்மளே ஒரு குழப்பம் நிறைய பேர் என்ன செய்யுது, இதெல்லாம் ஒரு இபாதத்து குனிஞ்சு நிமிடுறாங்க, ஃபார்மாலிட்டி சடங்கு அப்படின்னு நினைக்கிறோம். இது சரியா? இந்த ஒரு குழப்பம் இருக்குல்ல, இதுக்கு ஏராளமான இது அவ்வளவு பொய்கி பிராடு. மனிதன் எந்த ஒரு நேரத்திலையும் மனிதன் என்கிற கண்டிஷனை தாண்டி போகவே இயலாது. இறைவனுக்காக இருந்தாலும் சரி, இறைவனுக்காகவே நீங்கள் இருந்தாலும் சரிதான், மனிதன் என்கிற நிலையை கடந்து இவனுக்காக போக முடியுமானா முடியாது. அவனுடைய கண்ணு கண்ணு செய்யற வேலையை செய்யும், அவனுடைய காது காது செய்யற வேலையை செய்யும். எதை நம்ம பர்பஸா செய்யறோமோ பேசுறது, அது ஒன்னதான் நீங்க கட்டுப்படுத்திக்கிறீங்க. தொழுகையில உங்க கண்ணை கட்டுப்படுத்த இயலாது, உங்களுடைய காதை கட்டுப்படுத்த இயலாது, உங்களுடைய சிந்தனையில தோன்றக்கூடிய எண்ணங்களை உங்களால் கண்ட்ரோல் பண்ண இயலாது. அதிகபட்சமா என்ன செய்ய முடியும்? பாடியை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், நாகை கண்ட்ரோல் பண்ணலாம். வேற எதையும் நம்மால் கண்ட்ரோல் பண்ண, இதான் மனிதன் இப்படித்தான் இருக்கிறான். இவங்க என்ன சொல்றாங்க என்று கேட்டா, தொழுகைன்னா இது தொழுகையே இல்ல, சுருட்டி மூஞ்சில் எரிஞ்சிருவான் அல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு நம்ம பயந்து போய் அல்ல சுருட்டி எரியக்கூடாது. இப்ப என்னங்க செய்யணும்? எங்கள்கிட்ட பையத்தை எடுங்க, முறியத வாங்குங்க, கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஷேக் என்ன செய்வார், உங்களுடைய அந்த இதை குறைச்சி முழு ஈடுபாட்டு உங்களை கொண்டு வந்துருச்சு. அவரையும் கொண்டு வர மாட்டாரு. அவன் என்ன செய்வான், கொஞ்ச நாளைக்கு பார்ப்பான், ஒண்ணு வர மாட்டேங்குதா, வெளியில நடிக்கணுமே, நம்ம நிலை கொஞ்சம் கூட அப்படி நினைச்சுக்கணும்ல, நம்ம நிலை கொஞ்சம் கூடங்கிற மாதிரி மக்கள்கிட்ட காட்டினா அவனுக்கு ஒரு மரியாதை இருக்கும். அவனு இல்லாத இருக்கிறத நினைக்க ஆரம்பிச்சுக்கிறான், சொல்ல ஆரம்பிச்சுக்கிறான். இப்ப பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, ஷைத்தான் என்ன செய்வானா, பாங்கு சொல்றாங்கல்ல, பாங்கு சொன்ன உடனே ஓட்டம் எடுப்பானா. பாங்கு சொன்ன உடனே அந்த பாங்கு சத்தத்தை கேட்டா அவனுக்கு பிடிக்காது, ஓட்டம் எடுத்துருவானா. எந்த அளவுக்குன்னா காற்றை வெளிப்படுத்தியவன, காற்றுனா அவனுக்கு உரிய முறையில காற்று விட்டு கொண்டு என்ன செய்வான், ஓட. அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, காற்று விட்டவனாக ஓட்டம் எடுப்பான். பாங்கு சத்தம் சொல்லி முடிச்ச உடனே மர வருவானா, மரங்கி வந்துருவானா. மறுபடி இக்காமத்து சொல்லுவாங்கல்ல, அப்போ ஓடிடுவானா. அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் ஓட்டம் எடுத்துருவானா. இக்காம சொல்லி முடிகிற வரைக்கும் பார்த்துட்டு இருந்துட்டு மரம் வந்துருவானா. பள்ளியாத்துல தொழுவும் போது ஓட மாட்டான். ரசூலுல்லாஹி சொல்றாங்க, பாங்கு சொன்னா சைத்தான் ஓடுவான், இக்காமத்து சொன்னா ஓடுவான். தொழுகை ஆரம்பிச்ச உடனே அப்படி சொல்றாங்க, ஹத்தா இதா கல தஸ்ரீப, இந்த இக்காமத்தை சொல்லி முடிச்ச உடனே அக்பல, உடனே இங்க வந்துருவான். வந்து என்ன செய்வான், யஸ்துர் பைனல் மர்இ வ நஃப்ஸிஹி, ஒரு மனிதனுடைய உள்ளத்துக்குள்ள போய் தொழும்போது பூந்துக்குருவான், அதுக்குள்ள ஊடுருவி கொள்ளுவான். ஊடுருவி கொண்டு சொல்லுவான், உதுக்குர் கதாவ கதா, இதை நினைச்சுப்பாரு அதை நினைச்சுப்பாருன்னு சொல்லுவாங்க. தக்பீர் கட்டின உடனே என்ன செய்வான், அது வரைக்கும் ஓடி போனவன் தக்பீர் கட்டின உடனே என்ன செய்வானா, உதுக்குர் கதாவ கதா, அதை நினைச்சுப்பாரு இது நினைச்சுப்பாருமா. கடைசியில எந்த அளவுக்கு கொண்டு கேட்டா, நமக்கு எத்தனை தொழுகை போன உனக்கு தெரியாதான், அப்படி ஆக்கிடுவான். நம்மள என்ன மாதிரி ஆக்கிடுவான்னு கேட்டா, இப்ப நம்ம தொழுவுறது 3 4 நம்ம 2 3 உட்கார்றதா எந்திரிக்கிறதா வருதுல, இந்த அளவுக்கு நம்மள ஆக்கிடுவான். தொழுவுறோம், நமக்கு என்ன செய்வோம், வேற வேற விஷயங்கள் நினைச்சுக்கிட்டு இருந்தா எத்தனை ரக்காத்து ஞாபகம் இருக்குமா, இருக்காது. 2வது நம்ம உட்கார்றதா, 1வது எந்திரிக்கிறதா என்று நம்ம எத்தனை ரக்காத் தொழுவோம் என்பது தெரியாத ஒரு நிலையில மனிதனுக்குள்ள வருவான். அப்ப தொழுகையில ஷைத்தான் வருவான், தொழுகைக்கு வெளியில வரமாட்டேங்கிறான். பாங்கு சொன்னா வரமாட்டேங்கிறான், ஓடி போயிடுறான். இக்காம சொன்னா ஓடிடுறான், முடிஞ்சோட வந்துடுறான் கரெக்டா. அடியானுக்கும் அல்லாஹ் அவனுக்கு மத்தியில் போய் நுழைந்து கொண்டு என்ன செய்யறான், பலவிதமான சிந்தனைகளை உண்டாக்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி எத்தனை தொழுதோம் என்பது கூட அவனுக்கு மறந்துவிடும். இது புகாரியில 1222, 1231, 3285 இந்த ஹதீஸ்ல புகாரில் நீங்கள் பார்க்கலாம். இதுல என்ன வழங்குறீங்க, ஷைத்தான் தொழுகையில வருமா,
வருவானே எப்படி நீ எப்படி ஜெயிப்ப? இப்படி செய்வான் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களே, யாரா இருந்தாலும் இந்த மாதிரி செஞ்சு போடுவானே. அப்ப எந்த ஒரு மனிதனும் இதை மீறி எல்லாம் ஒண்ணு செய்ய முடியாது. தொழுகையில இந்த மாதிரி குழப்பி விட்டுட்டு போறதுங்கிறது நடக்கும். அப்ப நீ என்ன செய்யணும்? இப்படித்தான் எல்லாம் இருக்கான்னு நீங்க நினைச்சுக்கணும். இந்த ஷேக்குங்கிறவன் நாங்க பக்குவப்பட்டவன் சொல்றவனும் இப்படித்தான் இருக்கிறான், பொய் சொல்றான். அவங்கிட்ட இல்லாத ஒன்றை இருப்பதாக நமக்கு என்ன செய்யறான்? சித்தரிச்சு காட்டணும். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, இதை போட்டு அலட்டிக்கிற நீ மனுஷன், உன்னை அப்படியெல்லாம் ஒன்றி போற மாதிரி எல்லாம் படைக்கல. நீ அல்லாஹ்வுக்கும் தக்பீர் கட்டு வருவான் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்க. அப்படி ஒரு மாதிரியா நினைச்சிட்டு போ. அப்படிதான் போய்கிட்டு இருக்கணுமே தவிர, அப்ப எத்தனை இமாம்கள் பெரிய பெரிய அஜர்த்துங்கிறாங்களே, அவங்க எல்லாம் 3 ரக்காத்துக்கு 4 ரக்காத்து தொழுவல, 4 பதில் 5 தொழுவல. ஏன் அவங்க ஏன் பக்குவப்படல? பொய் தானே சொல்றாங்க. இந்த செய்தின்னு சொல்றவனே 4 பதில் 5 தொழுது போன, உனக்கு 5 4 தெரியாம போச்சு. அப்ப இதுல என்ன வழங்குது? பொய் அம்புட்டு. அப்ப இதுல 2 கலந்து போறதுங்கிற ஒரு கான்செப்டே இஸ்லாத்தில் கிடையாது. இதுக்காக வேண்டி யார்த்தையும் நீங்க பக்குவம் எடுக்க தேவையும் இல்லை, இப்படி ஒருவரும் இல்ல. இதான் உள்ளது உள்ளபடிங்கிறது. என்ன உள்ளது அது விளங்கு, குழப்பம் வராது. இல்லாத எனக்கு கற்பனை பண்ற யதார்த்தமான நிலைமை என்னன்னா இதான் நிலைமை. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னொரு ஹதீஸ்ல புகாரில 1232 இருக்கிறது, இன்ன அஹதக்கும் இதா காம யுஸல்லி, உங்கள ஒருவர் தொழுகைக்காக எழுந்து நிற்கும் பொழுது ஜா ஷைத்தான், அப்பதான் ஷைத்தான் வருவான். உண்மையிலேயே ஷைத்தான் ஒருத்தன் இருக்கிறாங்கிறதுக்கு இந்த தொழுகை தான் ஆதாரங்க. ஷைத்தான் இருக்கிறத பார்க்கவே இல்லை. நீங்க எத்தனை வேலைகள்ல புஸ்தகம் படிச்சுக்கிட்டீங்க, அப்ப இந்த மாதிரி ஏதாவது ஞாபகம் வருது? புஸ்தகத்துல உங்களுக்கு கவனம் இருக்குது. ஒரு பேப்பர் படிக்கிறீங்க, பேப்பர் படிச்சா பேப்பர்ல தான் கவனம் வருமே தவிர, அவன் இவ்வளவு தரணுமே இவன் அவ்வளவு தரணும் என்னைக்கா நினைச்சு பார்த்திருக்கிறீங்களா? அங்க வரமாட்டேங்கிறான். ஷைத்தான்ங்கிறவன் நீங்க புஸ்தகம் படிக்கும்போது வர மாட்டேங்கிறான், பேப்பர் படிக்கும்போது வர மாட்டேங்கிறான். ஒரு கடையில கொடுக்கல் வாங்கல் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அப்ப இப்படி வேற மாதிரி குழம்பி இருக்கீங்களா? கரெக்டா காசு வாங்குறதுலையும் பொருளை கொடுக்கறதுலையும் கவனமா இருக்கிறோமா இல்லையா? அதுல மாற மாட்டேங்குது. எதுல ஈடுபடுறோமோ அதுல முழுசா நம்ம ஈடுபட்டுறோம். எங்க மாறுறோம்? அல்லாஹ் அக்பர்னு எதுல ஈடுபடணும்? இப்ப அல்லாஹ் விஷயத்துல ஈடுபடணும். ஆனா எண்ணத்துல ஈடுபடுறோம். அப்படி அவன் தரணுமே இவன் தரணுமே, அவன் அப்படி செஞ்சான், அவன் என்ன இப்படி பழி வாங்குறது எல்லாமே வரும். அவன் திட்டிவிட்டான்ல, அவனை என்ன செஞ்சா சரியா வரும், எல்லாம் அங்கதான் வரும். அப்ப என்ன விளங்குது? ஷைத்தான் ஒருத்தன் இருக்கான்னு விளங்குது. ஷைத்தான் இருக்கிறதுக்கு தானே ஆதாரம். ஷைத்தான் பார்க்காட்டாலும் இருக்கிறான். கண்டிப்பாக வேற இடத்துல வராம இந்த இறை வழிபாடுன்னு நினைக்கும் போது மாத்திரம் வருது என்று சொன்னால் ஷைத்தான் ஒருத்தன் இருக்கிறான். அப்ப இஸ்லாம் உண்மையான மார்க்கத்துக்கு இது ஆதாரம். ஷைத்தான் ஊசலாட்டம் பண்ணுனா அதுல எதுக்கு ஆதாரம்? இது சரியான மார்க்கம். ரசூலுல்லாஹ் கரெக்டா சொல்லி இருக்கிறாங்க. வரும்டாங்கல்ல, வருதுல, வேற இடத்துல வரமாட்டேங்குதுல. ஒருத்தன் இருந்தாலும் நம்ம கெடுக்கிறான். இதெல்லாம் அது யாவம் பண்றது மெனக்கட்டு யாவப்படுத்தினா கூட வரமாட்டேங்குது. நிறைய விஷயம் பர்பஸ நினைக்குவான், யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கும் வரவே வராது. அதுக்குன்னு மெனக்கெடுவான், அதுக்குன்னு மூளையை கசக்குவான், யாபத்துக்கு வராது. அதுக்கு சம்பந்தம் இல்லாத ஒண்ணுல போய் நிக்கிறான், எல்லாம் யாபத்துக்கு வருது. தக்பீர் கட்டுறது கணக்கு பார்க்கறது போய் நிக்கிறான். அப்ப அங்க போய் நின்று ஒண்ணு செய்யுது, அவ்வளவு கணக்கோடு ஞாபகத்துக்கு வந்துருது. அப்ப இது என்ன வழங்குது? ஷைத்தான்கிறவன் தொழுகைக்குள்ளேயும் வருமா, ஒன்றி தொழுகிறது என்பது கிடையாது. வரும், கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு அப்படி கண்ட்ரோல் பண்ணி போகணும் நம்மளால இயன்ற அளவுக்கு. அவன் ஒரு நேரத்தில் கை ஓங்க, நம்ம கை ஒரு நேரத்தில் ஓங்க, இப்படியான ஒரு போராட்டத்துக்குள்ள போகுமே தவிர அப்படி இரண்டரை கலந்தெல்லாம் போக முடியாது. இது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதே மாதிரி இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகை நீங்க எடுத்துக்கிறீங்க. அவங்க தொழுகும் பொழுது அவங்களுக்கு ஒரு பேத்தி இருந்தாங்க, ஜெய்னபுன்னு ஒரு மகள் இருந்தாங்க இல்லையா? அவங்களுடைய மகள் உமாமாங்கிற பெயர்ல ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பேத்தி இருந்தாங்க. அந்த பேத்தி ஓரளவுக்கு பெரிய பிள்ளை வயசுக்கு வந்த பிள்ளை இல்ல, ஒரு 5 வயசு அந்த மாதிரியான பருவத்தில் இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் தொழ கூடாது. அந்த பொண்ணு, அந்த பேத்தி என்ன செய்யாது, புடிச்சுக்கிட்டு தொந்தரவு பண்ணும். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, தோல் தூக்கி வச்சுக்கிட்டு இந்த பக்கம் ஒரு கால் அந்த பக்கம் ஒரு காலத்துக்கு போட்டுட்டு அவங்க ஒரு தக்பீர் கட்டிக்குவாங்க. அந்த புள்ள எங்க இருக்கு? தோல்ல இருக்கும். கை குழந்தை கீழே விழுந்துரு. கை குழந்தை இல்ல, கொஞ்சம் விவரமா உள்ள சுயமாக நிக்கக்கூடிய ஒரு பருவத்தில் உள்ள பேத்தி அது. அப்ப ரசூலுல்லாஹ் தக்பீர் கட்டிடுவாங்களா, ருக்குவுக்கு போகும்போது என்ன செய்வாங்கன்னா அப்படி இறக்கி வச்சு ருக்கு போவாங்க, சைதாவும் போயிருவாங்க, எந்திரிக்கும் போது தூக்கி வச்சுக்கிடுவாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் இப்படி செய்வாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பேத்தியுடைய தொந்தரவு தாங்க முடியாம
துளை விடாது அதுல தோல்ல வச்சுக்கிட்டா தான் அது சும்மா இருக்கும். இல்லன்னா அளவு என்ன செய்ய அலப்பறை பண்ணிவிடும். தொழுவிக்க விடாதுங்கிறதுனால ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, தோல்ல வச்சுக்கிறாங்க. இதுல என்ன கவனிக்கணும், தோல்ல குழந்தை இருக்குங்கிறது ஞாபகத்துக்கு வருது. இப்படி ஒன்றி போயிருந்தா குழந்தையோட குனிஞ்சு மண்டை குடிஞ்சு போயிருக்கும். குழந்தை தோல்ல இருக்கிற குழந்தையோட குனிஞ்சாங்கன்னா என்ன இருக்கு. அப்ப என்ன தக்பீர் கட்டுறாங்க, எல்லாம் ஓதுறாங்க. ஓதும் பொழுது ஏதோ ஞாபகத்தில் இருக்குது, நம்ம தோல்ல நம்ம பேத்தி இருக்குது. ருக்குவுக்கு போகும்போது அப்படி பிடிச்சி இறக்கி வச்சுட்டு, ருக்குவுக்கு போகும்போது என்ன செய்யறாங்க, குழந்தைய இறக்கி வச்சுட்டு ருக்கு பண்றாங்க, சஜிதாவும் பண்ணிடுறாங்க. அதுக்கு மேல தாங்க அது மாதிரி ஆள ஆரம்பிச்சிரும்ல, எந்திரிக்கும் தோல்ல எந்திரிச்சிடுறாங்க. இது என்ன, இது இவங்க சொல்லக்கூடிய ஒன்றி போறதுன்னு ஒண்ணு இருக்குதா? ஒன்றி போறதுன்ற ரசூலுல்லாஹ் ஒன்றி போயிருந்தார்களே, ஆனால் இந்த பேத்தி ஏத்தி வைக்கிறது இறக்கி வைக்கிறதுனா தெரியுமா? இதுல எல்லாம் கவனம் செலுத்த ஏழுமா? அப்படி இரண்டரை கலந்துட்டா பேத்தியாவது ஒன்னாவது ஒண்ணு தெரியாமல போயிருக்கணும். அப்ப தோல்ல பேத்தி இருக்கிறது தெரியுது, தோல்ல பேத்தி இல்லைங்கிறது தெரியுது, இந்த பேத்தி இப்ப அழுது அடம்பிடிக்க போகுதுங்கிறது தெரியுது. உடனே தூக்கி தோள்கள் இருந்துகிட்டு செய்யறாங்க, தூக்கி வச்சுட்டு வர நின்றுக்கிறாங்க. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள் என்று இது ஒரு தடவை இல்லையா, காணையும் சொல்லி இப்படி பலமுறை சொல்லியிருக்கிறார்கள். ஏதோ ஒரு நாள் அரசு மாதம் நடந்த சம்பவம் இல்லை, இது பல சந்தர்ப்பங்கள்ல இந்த பேத்தியினால இந்த மாதிரி சமாச்சாரம் நடந்திருக்கலாம். அப்ப காணையும் சொல்லி பேத்தியை சுமந்தவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவது வழக்கம். இதுவும் ஜமாத்தில் சொல்றார்கள். இது எங்கது வீட்டில் உள்ள தொழுகையில் இல்ல, ஜமாத். இன்னைக்கு பேசிமாம் செஞ்சாருன்னா அவ்வளவு கதை சீட்டை கழிச்சு போடுவாங்க. இன்னைக்கு ஒரு பேசிமா வந்து ரசூலுல்லாஹ் ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி செஞ்சா பிறகாம என்ன சொல்றாங்க, ஈடுபாடு இல்லாம இப்படிலாம் செய்யலாமா? அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படி செஞ்சிருக்கிறாங்க, வழங்குதா? அந்த மாதிரி இது புகாரி நீங்க பார்க்கலாம். இந்த புகாரி போய் புகார்லாம் தமிழ்ல வெளியிட்டு இருக்கிறாங்க, அதெல்லாம் நீங்க எடுத்து பார்க்கணும். புகாரில் 516வது ஹதீஸ், 5996வது ஹதீஸ்ல இதை பார்க்கிறீங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டு இருக்கும் பொழுது இவர்கள் நமக்கு எப்படியான ஒரு மனக்குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க நடந்தாங்களா இல்லையான்னு யோசிச்சு பாருங்க. நம்மள மாதிரி தான் ரசூலுல்லாஹ் இருந்திருக்காங்க இந்த விஷயத்துல. அதாவது மனிதர் என்கிற முறையில் அப்படித்தான் இருந்திருக்கிறார்கள். அதே மாதிரி ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிறாங்க. தொழுது முடிச்சோன்னு வேகமா ஓடுறாங்க. தொழுது முடிச்சோன்னு எப்பவுமே என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அந்த ஓத வேண்டிய சுப்ஹானல்லாஹ் அந்த மாதிரி திக்ருகள்லாம் ஓதிவிட்டு துஆக்கள்லாம் ஓதிவிட்டு சாவகாசமா எந்திரிச்சு என்ன செய்வாங்க, போவாங்க. ஒரு நாள் என்ன பண்றாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் கொடுத்த உடனே வேக வேகமா என்ன செய்யறாங்க, தாண்டிக்கிட்டு வெளியே போறாங்க. சலாம் கொடுத்த உடனே வேகமா போறாங்க. போனவன மக்கள் முடிக்கிறாங்க, என்ன இது ஒரு நாளும் இல்லாம சலாம் கொடுத்துட்டு வேகமா ஓடுறாங்களே. நடுங்கி பயந்துருவாங்க சஹாபாக்கள். ஏதாவது ஒண்ணு வித்தியாசமா கண்டா என்னத்துக்குன்னு தெரியலையே, என்ன மாதிரி ஆர்டர் வரப்போ தெரியலையே, என்ன மாதிரி இறை வசனம் இது வந்துருச்சா, வஹி இது வந்துருச்சா, எதுக்காக வேண்டி வேகமா ஓடுறாங்க என்று அவங்க எல்லாம் பதறி நடுங்கி கொண்டிருக்கிறாங்க. போயிட்டு என்ன செய்யறாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு வர்றாங்க. வந்து என்ன செய்யறாங்க, எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க, அதே இடத்துல இருக்கிறாங்க. நம்ம ஆளுக்கெல்லாம் என்ன செய்வாங்க, ஒரு ஆள் ஒன்ன பின்னாடி ஓடிடுவாங்க. அது சஹாபாக்கிட்ட கிடையாது. ஓடுறாங்கன்னா ஏதோ ஒரு காரணத்துக்கு ஓடுறாங்க, அப்படித்தானே? இப்ப நான் ஓடுறேன் எல்லாம் பின்னாடி உயர்ந்துருவீங்க, அது கிடையாது சஹாபாக்கிட்ட. அதுவும் கூடாது. ஒருத்தர் ஓடுறாங்கன்னா ஏதோ ஒரு வேலையா இருக்கும், எல்லாரும் ஒன்னா கெட்டு போயிடும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிச்சு போகும்போது ஒருத்தர் கூட எந்திரிக்கல. ஒன்னும் சொல்லாம போறாங்கல்ல, வருவாங்க, என்னன்னு நமக்கு சொல்லுவாங்க. எல்லாம் ஒரு பதட்டத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வர்றாங்க. வந்து மக்கள்கிட்ட சொல்றாங்க, நீங்க எல்லாம் ஒரு வியப்போட இது பார்த்துட்டு இருந்தீங்களா? ஆமா. நான் எதுக்கு போனேன் தெரியுமா? ஒரு வெள்ளிக்கட்டியை கொண்டு வந்து தர்மமாக சதக்காவாக பைத்துல் மாலுக்காக என்னிடத்துல தந்தார்கள். அதை வீட்டுல வச்சுட்டு நான் நினைச்சிட்டேன், தொழுகைக்கு வந்துட்டேன். இந்த நிலையில் நான் மூத்தா போயிட்டேன்னு சொன்னா அந்த வெள்ளிக்கட்டியை குடும்பத்தார் என்ன நினைச்சுக்கிறாங்க, என்னுடைய நினைச்சுக்கிறாங்க. அவங்க தன்னுடையது ஆக்கி திடீர்னு மௌத்து எப்போ வந்து விடலாம். அப்ப தன்னுடைய என்று நினைத்துக் கொள்வார்கள். ஆகா, இது பைத்துல் மாலுடைய இதுங்கிறது நம்ம சேர்க்கலையே, அந்த வெள்ளிக்கட்டி வீட்டில் இருக்குது, வீட்டில் வச்ச நிலையில் நம்முடைய மௌத்து வந்து விட்டது என்று சொன்னால் அது சதக்காய் உங்களுக்கு ஹராம். ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன ஜக்காத்து சதக்காவனா அவங்களுக்கும் குடும்பத்தாரும் பயன்படுத்தக்கூடாது. அந்த நிலையில் நம்ம இருக்கிறோம் என்று சொல்லி பயந்து அதை எடுத்து அதை உரிய இடத்துல ஒப்படைத்து விட்டு வருகிறேன். அந்த தர்மத்தை கொடுத்துட்டு அவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க, அதையெல்லாம் விநியோகம் பண்ணிட்டு வர்றேங்கிறாங்க. இதை எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, தொழுதுகிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த யாம் வந்துருச்சுங்கிறாங்க. அதான் மேட்ரு.
மேட்ரு என்னன்னு கேட்டா, தொழுதுட்டு இருந்தனா வெள்ளிக்கட்டி அதேதான், வெள்ளிக்கட்டி வச்சு விட்டோமே. சலாம் கொடுத்தனும் ஓடுனது அதான் காட்டுது. சலாம் கொடுத்தனும் ஓடுனது எதை காட்டுது? அதுதான் மிகைத்து நிக்கிறது. மற்ற எல்லாத்தையும் விட எப்ப தொழுக முடியும், எப்ப கொண்டு இந்த வெள்ளியை கொண்டு நம்ம மக்களுக்கு விநியோகம் பண்ணுவோம், உரிய இடத்துல ஒப்படைப்போம் என்பதுதான் மனசு பூரா மிகைத்து நிக்கிறது. அதனால சலாம் கொடுத்தனும் ஓடுறேங்கிறாங்க. அப்ப தொழுகையில் இருக்கும் பொழுது நம்ம கணக்கு பார்க்கணும்னா அல்லாஹ்வுடைய ரசூல் வேற ஒரு கணக்கு பார்க்கறாங்கல்ல, இது அந்த கணக்கு இல்ல. இருந்தாலும் தொழுகும் முறையை இதை பத்தி நினைக்கணும், அதெல்லாம் ஒரு மனுஷன் தான் நினைக்கிறான். மனிதர்களாக இருந்தார்களே ஆனால் அவரவர்களுக்கு எதுல ஈடுபாடு இருக்கிறதோ அதுக்கு தகுந்த நினைப்புகள் வந்து கொண்டுதான் இருக்கும். அப்படி இரண்டரை கலந்து ஒன்றி இறைவனும் மனுஷனும் ஒன்றுங்கிற மாதிரி ஆக முடியுமான்னு கேட்டா முடியாது. இது காட்டுதல் இந்த சம்பவம். இது நீங்க புகாரியில 800 போய் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ரக்கர்த்து செய்யம் மின்திமரி, தொழுது கொண்டிருக்கும் பொழுது ஒரு வெள்ளிக்கட்டியை பற்றி ஞாபகம் வந்துவிட்டது. கரிகுத்து அஹபிசனி, அது என்னிடத்தில் இருந்து விடுமோ என்று நான் வெறுக்கிறேன். அமர்த்து பி கிஸ்மத்திகி, அதை பங்கு வச்சு கொடுத்துருங்க, விநியோகம் பண்ணி விடுகள் என்று சொல்லிவிட்டு ஓடியாடுறேன் அப்படின்னு என்ன செய்யறாங்க சொன்னார்கள் என்கிற செய்தி புகாரியில 851வது ஹதீஸ்லையும் 1221வது ஹதீஸ்லையும் 1430வது ஹதீஸ் புகாரில நீங்க இது பார்க்கலாம். அப்ப என்ன வழங்குறோம்? குழப்பம் நீங்கதா? இந்த மாதிரி நம்ம குழம்பிட்டு இருந்தோம்னா நீங்க தானே பழையாவும் வருது. என்ன இதெல்லாம் நம்ம தொழுகையா, நம்ம தொழுகிறோம் தொழுகை ஆகுமான்னு நினைக்கிறோமே, அப்படி நினைத்து உங்களுக்கு குழப்பம் இருக்குமே. ஆனால் இது அதுக்கு மருந்தாக இருக்கிறது. இது போட்டு அலட்டிக்கிறாத. இப்படி ரசூலுல்லாஹ்வுக்கும் இருந்தது, உனக்கு மட்டும் இருக்கல, எல்லாத்துக்கும் இருக்கும். அப்படி எல்லாம் இரண்டரை தொழுதுட்டு அல்லாதான் வேற ஒண்ணும் உலகத்துல எதுவுமே இல்ல. அந்த மாதிரி எல்லாம் என்ன செய்ய முடியாது, மனிதன் மாற முடியாது. எவ்வளவு அழகான ஆன்மீகம் பத்தியெல்லாம். உலகத்தில் எல்லா மதங்கள்லையும் அப்படி இறைவனோட கலந்து விடுவது என்றுதான் மக்களுக்கு போதிக்கிறார்கள். அப்படி ஒன்றி விடுவது, அப்படி எல்லாம் இறைவனே அவராக, அவரை இறைவனாக மாறி விடுவதுதான் ஒரு உயர்ந்த ஸ்டேஜ் என்று உலகத்தில் உள்ள எல்லா ஆன்மீகமும் சொல்லி மக்களை ஏமாற்றி குழப்பத்தில் ஆழ்த்தும் பொழுது நமக்கு எப்படி சொல்றது? அப்படி ஒரு நிலையை அல்லாஹ் யாருக்கு தரவில்லை. மனிதனுடைய மனம் இப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கிறது என்று படைச்சவன் சொல்றான். இதை மீற முடியாது. அதே மாதிரி நிறைய சம்பவங்கள், அதிகமான சம்பவங்கள் சொல்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, எந்த மாதிரி உங்கள்கிட்ட குழப்பருக்கு வந்தாலும் நீங்க ஆன்சர் பண்ணணும், நீங்களும் 4 பேருக்கு என்ன செய்யணும், தெளிவுபடுத்தணும். அதுக்காகத்தான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களுடைய மனைவி மைமூனாவுடைய வீட்டில் தங்கி இருக்கிறாங்க. மைமூனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சின்னம்மா. அதனால இப்னு அப்பாஸ் அவர்களும் அந்த வீட்டில் ஒரு நாள் தங்குறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில், ரசூலுல்லாஹ் மைமூனா வீட்டில் இருக்கும் பொழுது மைமூனா அவங்களுடைய சின்னம்மா என்கிற வகையில இப்னு அப்பாஸ் என்ன செய்யறாங்க, அவர் சின்ன பிள்ளையா இருக்கிறார். சின்ன பிள்ளைனா ஒரு 15 வயசு அந்த மாதிரியான ஒரு பருவத்தில் இருக்கக்கூடியவர் போய் தங்குறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, இரவுல எழுந்து உழு செஞ்சுட்டு ராத்திரில தொழுகிறாங்க. இவர் என்ன செய்யறாரு, இப்னு அப்பாஸ் பாக்குறாரு ரசூலுல்லாஹ் தொழுகிறத பார்த்துட்டு நம்மளும் போய் தொழுவோமே அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் தொழுகிட்டு இருக்கிறாங்க. இவர் போய் தொழுகிறாரு. எப்படி தொழுகிறாருன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் நிக்கிறாங்கல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய இடது பக்கமா போய் நிக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி தொழுகிட்டு இருக்கிறாங்க. அவர் என்ன செய்யறாருன்னா இடது பக்கமா, ரசூலுல்லாஹ்வுடைய இடது கை பக்கமாக அவர் நிக்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி செய்யறாங்க தெரியுமா, கையை கொண்டு இந்த இடது பக்கம் இருக்கிறார்ல அப்படி திருப்பி இப்படி பிடிச்சி இழுத்துக்கிட்டு இந்த பக்கம் வலது பக்கம் நிப்பாட்டுறாங்க. இடது பக்கம் இருக்கிறவரை வலது பக்கம் கொண்டு வரதா இருந்தா இந்த கை பின்னாடி போகணும், இப்படி பிடிக்கணும், இப்படி இழுத்துக்கிட்டு என்ன செய்யறாங்க, வலது பக்கம் நிப்பாட்டுறாங்க. அப்படி சொல்றாரு, பொக்கும் தன் யசாரிகி, அவங்களுடைய இடது பக்கமாக நான் போய் நின்றேன். என்னை வலது பக்கம் ஆக்கி கொண்டு அவங்க தொழுதாங்க, நான் ஃபாலோ பண்ணி பின்பற்றி தொழுதேன் அப்படிங்கிறாங்க. இது தொழுகிற முறை. ஒரு ஆள் தொழும் போது நம்ம இமாமாக இன்னொருத்தர் போய் சேருவதாக இருந்தால் அவருக்கு வலது பக்கம் நம்ம நிக்கணும். அவருக்கு வலது பக்கம், உங்க வலது பக்கம் இல்ல. இமாம்னு ஒருத்தர் நின்றார்னு சொன்னா அவருடைய இடது கை பக்கம் நிக்காம அவருடைய ஒரு ஆள் நிக்கும் போது வலது கை பக்கம் போய் நின்று கொள்ளணும். இவருக்கு அந்த சட்டம் தெரியாம இடது பக்கம் நிக்கிறாரு. அதை இழுத்து கையை பிடிச்சி இழுத்து வலது பக்கம் ஆக்குறாங்க. இதுல ஒன்றி போனா இவர் நின்றது ஏன் தெரியுது, இவர் நின்றது எப்படி தெரியும், அப்படி இறைவன் ஒன்று போய் எல்லா உலகத்தையும் மறந்து அப்படி அல்லாஹ்வுடைய மூழ்கிட்டாங்கன்னு சொன்னா இவர் நின்றது தெரியுமா? சரி, நின்றதான் நின்றாரு,
நம்ம முழுசா ஈடுபட்டு முக்காவாசி ஈடுபட்டு இருந்தா கூட புடிச்சு இழுப்பாங்களா? அவர் என்ன நின்று போறான்னு தொழுது இருக்க வேண்டியதானே? தொழுதுகிட்டு இருக்கும் போது கையை பிடிச்சி இழுத்து கொண்டா இந்த பக்கம் நிப்பாட்டுறாங்கன்னு சொன்னா இப்படித்தான் நிக்கிற முறைன்னா எல்லாத்தையும் மனுஷங்கிற கவனிக்கணும். பக்கத்துல யார் நிக்கிறான்னா அதுக்கு கவனம் வரத்தானே செய்யும். நம்ம தொழுகிறோம், ஒரு ஆளு வந்து பிடிக்காத வந்து நிற்பான், இவன் வந்து நிக்கிறான்னு வரும். அது ஒண்ணும் இல்ல, வரதான் செய்யும். வருமா இல்ல? சில ஆளுக்கு உங்களுக்கு சண்டைன்னு வச்சுக்கிறீங்களேன், ஒரு வரக்கூடாத சண்டையெல்லாம் மார்க்கத்துல இல்ல. தொழுதும் கரெக்டா ஒட்டிட்டு வந்து நிக்கிறான், உங்களுக்கு என்ன தோணு? இவன் ஏன் நம்ம கிட்ட வந்து நிக்கிறான்? இப்படி நினைச்சா தொழுகைக்கு பாதிப்பாண்டான் இல்ல. அந்த அந்த நம்பிக்கை தப்பா இருக்கலாமே தவிர இப்படியான ஒரு நினைப்பு வர எப்படி வராம இருக்குங்கிற நீங்க மனுஷன் தானே. சாதாரண நேரத்தில் ஒருத்தன் நின்றானே ஆனால் எப்படி எண்ணம் வருமோ தொழுகையில இருந்தாலும் அப்படித்தானே வரும், எப்படி வராம இருக்கு? அப்ப அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்கு இப்னு அப்பாஸ் நிக்கிறது தெரியுது, அவர் ராங்கா நிக்கிறது தெரிகிறது, அவர் ரைட்டா நிப்பாட்டுற விஷயமும் சொல்லி தர வேண்டி இருக்கிறது. இவ்வளவு அந்த தொழுகைகள் நடக்குது என்று சொன்னால் அது என்ன ஒரு செய்தியை சொல்லுது? இவங்க சொல்லக்கூடிய குழப்பத்துக்கெல்லாம் காரணம் ஆன்மீகத்தில் கூட குழம்பாதீங்க. மனிதன் வந்து மனித நிலையை கடந்து ஒருத்தரும் போக முடியாது, எல்லாரும் மனிதனா தான் இருப்பார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் உள்பட. இது எங்க இருக்குன்னு கேட்டா புகாரியில ஒரு முதல் வால்யூம்லயே இது வந்து எத்தனை இடத்துல வந்து பாருங்க, 1000 ஹதீஸ் முதல் வால்யூம்ல இருக்கு. 117, 138, 183, 697, 698, 699, 726, 728, 859, 992 உள்ள இடத்துல இருக்கு முதல் பாகத்திலேயே. இன்னும் பல இடங்கள்ல இந்த செய்தி என்ன செய்ய திருப்பி திருப்பி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இதை நம்ம என்ன வழங்குறோம்னு கேட்டா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியான ஒரு வழிமுறையை எதையும் கவனிக்காம இரண்டரை மூழ்கி கிடக்கக்கூடிய ஒரு ஆன்மீகத்தை நமக்கு சொல்லித் தரல. அது போலி ஆன்மீகம். அப்படி ஒரு ஆன்மீகம் உலகத்தில் இருக்க முடியவே முடியாது. அதை விட நம்ம ஒரு தொழுது கொண்டிருக்கிறோம், முன்னாடி ஒரு தடுப்பு வச்சுக்கணும். தொழுகிறதா இருந்தா யாரும் நம்மளை கடந்து செல்லக்கூடாது என்ற இடத்தில் தொழுதால் நம்ம பாட்டு காட்டில் தொழுவோம்னா பிரச்சனை இல்லை, யார் குறுக்க போற பஞ்சாயத்து வராது. நம்ம பாட்டு வீட்டில் செவத்துக்கு நேரம் தொழுதா பஞ்சாயத்து யார் குறுக்க போற பஞ்சாயத்து வராது. ஒரு விசாலமான இடத்துல தொழுமே என்ன செய்யும், பலரும் போகவும் வரவும் இருப்பார்களே. ஆனால் அப்ப நம்ம முன்னாடி சஜிதா செய்யறோம் இல்லையா, அந்த இடத்தை மார்க் பண்ணி ஒரு பொருளை வச்சுக்கிறணும். ஒரு தலானியை வச்சுக்கலாம், ஒரு சேரை வச்சுக்கலாம், ஒரு கைக்குட்டையாவது முன்னாடி செய்யணும் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி வச்ச பிறகு யாராவது கடந்து போனா குறுக்க போனது ஆகாது. அவர் தடுப்பு போட்டார்ல, இது வரைக்கும் நான் ஏன் இல்ல சஜிதா செய்யறது, நான் இந்த இடத்துல செய்ய போறேன், இது வரைக்கும் ஏன் இல்லைன்னு ஒரு வகுத்துக்கிட்டாருன்னு சொன்னா அதை தாண்டி ஒருத்தர் போனா குறுக்க போன குற்றம் வராது. இப்படி வைத்துக் கொள்ள வேண்டும். அது அடுத்தவங்க கடந்து செல்லக்கூடிய நிலையா இருந்தால் செய்ய வேண்டும். இப்படி சைதா செய்யற இந்த இடத்துல நான் சைதா செய்ய போறேன், கிப்லா அங்கிட்டு தான் இருக்குது, புரியுறதா சொல்றேன், தொழுகிட்டு இருக்கிறேன், இந்த இடத்துல சைதா செய்ய போறேன். இந்த இடம் எனக்கு சொந்தம். இப்ப தொழுது முடிக்கிற வரைக்கும் நான் நிக்கிற இடத்துல இருந்து நெத்திய வைக்கிற இடம் வரைக்கும் யாருக்கு சொந்தம்? தற்காலிகமா எனக்கு சொந்தம், எனக்கு அல்லாஹ்வுக்கு உள்ள உறவு. இதுக்குள்ள ஒருத்தன் குறுக்க வர்றான். இப்ப அதை தாண்டி போனா பிரச்சனை இல்லை, நம்ம வாட்டு சும்மா இருந்துக்கிற வேண்டியதான். ஏன்னா நம்ம எல்லைக்குள்ள வரல. அப்படி தாண்டி போனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் முன்னாடி ஒரு தடுப்பை வைத்து தொழும் பொழுது தடுப்பு வைக்காம தொழுது குறுக்க போனா தடுக்க கூடாது, உங்களுக்கு ரைட் இல்லை, நீங்க செய்ய வேண்டிய கடமை ஒழுங்கா செய்யல, தடுப்பு வச்சுட்டீங்க. இந்த சைதா செய்யற இடத்துல என்ன செய்யுங்க, ஒரு செல்போனையாவது போட்டு வச்சுட்டீங்க, ஏதாவது ஒரு பொருள் அதை போட்டு வச்சுட்டோம்னு சொன்னா அதுக்கு கடந்துகிட்டு ஒருத்தன் போனா நம்ம தடுக்கவும் இயலாது, கையை நீட்டவும் இயலாது, தடுக்க முடியாது. அதுக்கு உள்ளது ஒருத்தன் வந்தான்னு சொன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எது போகு அவனை தடுங்க, செய்தான். ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க, அதாவது ஒரு தொழுது கொண்டு இருக்கும் பொழுது நடுவுல குறுக்க ஒருத்தர் வந்தாரே ஆனால் எது போகு அவர் தடுக்கட்டும், அபா தடுத்து வந்தான்னு சொன்னா கொல்லி காத்து போய் அடிய விடு, கொல்லி காத்தில் அவன் அடிங்க. என்ன இன்னமாக செய்தானும் இப்படி கையை காட்டணும் திண்டுக்கணும் தள்ளாம வைங்க, ஓங்கி தள்ளி விட்டுற தொழுது இருக்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்லி தர்றாங்க, தொழுதுமா போட்டு தட்டி விடு, அவன் குறுக்க வர்றான், நீ ஒரு எல்லையை வகுத்துக்கிட்ட இது வரைக்கும் தொழுவ போறேன்னு சொல்ற, அதுக்குள்ள என் பூந்துட்டு வர்றான், ஃபைட் பண்ண வேண்டியதானே அல்லது கடந்து போக வேண்டியதானே? இந்த தடுப்புக்கு அப்பால போகலாமா இல்லையா? அதுக்குள்ள வந்து நுழைஞ்ச உனக்கும் தடுப்புக்கு நடுவுல வந்தான்னு சொன்னா முதல்ல கையை நீட்டி தடு. இப்ப நான் என்ன சொல்றேன், ஒரு ஈடுபாடா ஒருத்தன் இருந்தா செய்யலுமா? இரண்டரை கலந்துட்டா எவன் போன நமக்கு என்ன தெரிய போகுது, அப்படி இருக்க இயலுமா? அதெல்லாம் கவனிங்கிறாங்க. அப்படி ஈடுபாடா இருக்காதுன்னு சொல்றாங்க. அதன் அர்த்தம் நீங்க ஈடுபாடுங்கிற மூழ்கி போயிடாதப்பா, ஏன் நான் குறுக்க வர்றான்னு கவனிச்சுட்டே இரு,
வந்தானே போட்டுதல்லு அப்படின்னு சொல்றதா இருந்தா அப்ப என்ன இருக்கு விளங்குது? இது இப்படி ஒரு கான்செப்ட் இல்ல இஸ்லாத்துல. அப்படி சொல்றாங்க. இது புகாரில 509வது ஹதீஸில் இருக்கிறது. அப்ப தொழுது கொண்டிருக்கும் பொழுது குறுக்க வர்றவரை தடுங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? மனிதன் மனுஷனா தான் இருப்பான்னு அர்த்தம். இறைவனோடு இரண்டரை கலந்து விட முடியாது என்று அர்த்தம். தொழுகையில் கூட தொழும்போது கூட இறைவனோடு ஒன்றிவிட முடியுமா என்று சொன்னால் முடியவே முடியாது. அதுக்கு கூட முயற்சி பண்ணாது. நடக்காத ஒன்று கூட என்ன செய்யக்கூடாது? நான் ஒன்ற போறேன் இருந்தா அதான் மெண்டல் ஆகுது. இந்த மாதிரி நினைச்சு நிறைய பேர் மெண்டலாகி போனவங்க இருக்கிறாங்க. எதுக்கு ஒன்ற போற முடியுமா? அல்லாஹ்வோட ஒன்ற முடியுமா? அப்படி அல்ல நம்ம படைச்சிருக்கிறான். அவன் யார் நம்ம யாரு? நெருங்க இயலுமா? அவனுடைய தரஜா எங்க இருக்குது? நம்ம எங்க அதில் பார்த்து இருக்கிறோம். அவனோட போய் இப்படி ஒன்று வருங்கிறான் முடியாது. அவன் நம்மளை என்ன மாதிரி பலவீனத்தில் படைச்சிருக்கான். அப்படி ஜெயிக்க முடியுமா? அதுவும் முடியாது. முடியாதுக்கு போட்டு முயற்சி பண்றேன்னு போய் சிலவெல்லாம் பண்ணுவாங்க. தக்பீர் கட்டுவான், அல்லாஹ் புரண்டு வரலையா? அந்த என்ன வரலையா? 25 தடவை இப்ப காயல் பண்றது கூத்து நிறைய பார்க்கணும். காயல் பண்றதுல பாத்தீங்கன்னா எவனை சொல்லி கொடுத்துருப்பான் போல இருக்கு. அந்த அல்லாஹ் அக்பர்ங்கிறவன் அந்த ஆவுக்கு இருக்கு நடுவுல அந்த நீயத்தை வந்துடணுமா? அல்லாஹ் அக்பர்ங்கிற இருக்குல்ல, அல்லாஹ்வுல உள்ள அலிஃப் இருக்குல்ல, ஆனா அதுக்கு இருந்து அக்பர்னு இரு முடியுதுல, இந்த ரெண்டுக்கு நடுவுல இந்த 5 வேளை தொழுகையும் தொழுகிறேன், இந்த லோகர தொழுகிறேன், 4 ரக்காத் தொழுகிறேன் எல்லாருக்குள்ள வந்துடணுமா? அவர் ருக்கு போயிடுவார். இவன் தக்பீர் கட்ட மாட்டான். இது நாங்க நிறைய பார்த்திருக்கிறோம். இந்த மாதிரி ஷாஃபி மதுஹப்ல உள்ள ஆளுக்கு அந்த மதுஹப்ல இப்படி சொல்லி கொடுத்த காரணத்தினால இது எதுக்கு உனக்கு இப்படி ஏழுமா? இந்த அல்லாஹ் அக்பர் குள்ளம் புட்டே முன்னாச்சு அல்லாஹ்னு சொல்லிட்டு போவியா? லோகத்துல போறோம்னு தெரியுது, 4 ரக்காத் தெரியுது, கிப்லா முன்னோக்க போறதுன்னு தெரியுது. நீ என்ன கிழக்க தூக்கியா இருக்கிற? போக வேண்டிய அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டிட்டு சொல்லிட்டு போயிட வேண்டியதானப்பா. மனுஷங்கிற முறையில் உள்ள இருக்குதானே செய்யும். இவன் ஜெயிக்க பார்க்கறான். மனிதன்ட்ட என்ன இருக்குமோ எது மாறாதோ அதை ஜெயிக்கணும் போனா எப்படி உனக்கு முடியும்? நாசமா தான் போறது. வாசு முத்தி போய் கடைசியில் என்ன மெண்டலா போய் முடிஞ்சிடும். அது வரக்கூடாது. அதுதான் சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாதிரி சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா இமாம் தொழுகிறார். தொழுவும் போது அவர் மிஸ்டேக் விடுறார். ஓதுவதில் மிஸ்டேக் விடுவார். அல்லது ருக்கு சஜிதாவுல இருந்து எந்திரிக்கிறதுக்கு பதில் என்ன செய்வாரு? உட்கார்றதுக்கு பதில் எந்திரிச்சுவார். 2வது ரக்காத்துல உட்காரணுமா இல்லையா? 2வது ரக்காத்து முடிஞ்சிட்டா உட்கார்ந்து அத்தையாத்து ஓதிட்டு எந்திரிக்கணும். அவர் முதல் ரக்காத்துல என்ன சேர்ந்து வைங்க என்ன செய்வாரு? எந்திரிப்பார். இப்ப நம்ம என்ன செய்யணும்? இப்ப இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கோமா இல்லையா? மார்க்கத்தில் என்ன செய்யணும்? அப்ப பெண்களாக இருந்தா என்ன செய்யணும்? கை தட்டணும். பெண்களாக தான் என்ன செய்யணும்? கை தட்ட வேண்டும். கை தட்ட சத்தம் அந்த தூரத்து பின்னாடி நிற்பாங்க. அவங்க சத்தம் இங்க வரைக்கும் வராது. இவர் ராங்க எந்திரிச்சாருன்னா என்ன செய்யணும்? கை தட்டினோன்னு ஆஹா நம்ம மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்லி விளங்கி அதை திருத்திக் கொள்ளணும். ஆண்களா இருந்தாங்கன்னா சுபஹானல்லாஹ்ங்கணும். நீங்க எந்திரிக்கிறேன்னு சொல்லிடக்கூடாது. நீ அத்தையாத்துல உட்காரவில்லைன்னு சொல்லிடக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? சுபஹானல்லாஹ்னு சொன்னோம்னு சொன்னா அவர் என்ன விளங்கிக்கிறேன்? ஒரு மிஸ்டேக். இன்னும் சொல்ல போனா அவர் திரும்பியும் பார்க்கலாம். அந்த இமாம் இருக்காரு சுபஹானல்லாஹ்ன்றோட அப்படி திரும்பி பார்க்கலாம். என்னத்துக்காக சொல்றாங்கன்னு விளங்காதுல. தீ பிடிச்சிருச்சா, விரல் நடந்துருச்சா, எதுக்கு பிடிச்சி போனாங்கிறாங்க. அப்படி இப்படின்னு கூட சொல்லலாம். உட்காரு எந்திரின்னு கூட சொல்லலாம் சைகையில. இப்படி எல்லாம் செய்வது மார்க்கத்தில் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் வரும்பொழுது நீங்க எல்லாம் எதுக்காக வேண்டி நீங்க சலசலப்பு காட்டுறீங்க? ஒரு தவறு ஏற்படுமையானால் அத்தஸ்பீஹு லிர்ரிஜால், ஆண்களாக இருந்தால் தஸ்பீஹ் சொல்லி சுப்ஹானல்லாஹ் சொல்லி உணர்த்துங்கள். ஒரு தஸ்பீஹு லின்னிசா, பெண்களாக இருந்தால் கைதட்டி என்ன செய்யுங்க? கைதட்டணும்னு விளங்கிடுவேன். இமாம் விளங்கிடுவார். என்ன விளங்கிறாரு? நம்ம தொழுகையில ஏதோ ஒரு முறையில மிஸ்டேக் பண்ணிட்டோம், நம்ம உட்கார இடத்துல நின்றுட்டோம், நிக்கிற இடத்துல உட்கார்ந்துட்டோம், ஏதோ ஒரு ராங்கு பண்ணிட்டோம், சலாம் கொடுக்க முந்தி சலாம் கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி விளங்கிக் கொள்வார்கள். இதுக்கு நீங்க என்ன அடையாளம் காட்டணும்? அப்ப தக்பீர் கட்டிட்டு பொம்பளை கையை தட்டினா எங்க ஒன்றி போனீங்க? தக்பீர் கட்டி தொழுதுட்டு இருக்கிறீங்க, இமாம தப்பு பண்றாரு, என்ன செய்றீங்க? கையை தட்டுறீங்கன்னா என்ன விளங்கி போச்சு? ஒன்றல முடியல, ஒன்ற கூடாது. இதை கவனிக்கணும். தப்பு செய்யற கவனிக்கணும். உங்களுக்கு நீங்க ஒன்றி போன நீங்க சுப்ஹானல்லாஹ் நீங்க வாட்டு ஓதிட்டு வேண்டியதானே? நீங்க அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் ஓதிட்டே இருப்பீங்க. அவர் ராங்கு பண்ணாருன்னா அங்க சுப்ஹானல்லாஹ்ன்ற வேண்டியதான். அப்ப இதுல என்ன விளங்குது? இப்படி ஒன்றி போய் தொலையாத. அவர் என்ன பண்றாரு கவனிச்சிட்டு, இமாம் என்ன மாதிரி செய்யறாரு, ஒழுங்கா பண்றாரு இல்லையான்னு வாட்ச் பண்ணிக்கிட்டு. வாட்ச் பண்ணாலே முடிஞ்சு போச்சு. நீங்க ஒன்றலையே அவர் தப்பு விடுறாரா இல்லையான்னு இப்ப வாட்ச் பண்றீங்களோ,
உங்களால ஒன்ற முடியுமா? இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது புகாரியில பெரிய ஹதீஸ் 1204வது ஹதீஸ்ல இது இருக்கிறது. இப்படி ஏராளமான இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்கு. எல்லாத்தையும் நீங்க ஓரளவுக்கு தெரிந்து கொண்டால்தான் இந்த மாதிரியான மனக்குழப்பம் நமக்கு வராது. இதை வைத்து நம்மளை யாரும் ஏமாற்ற முடியாது. இது குறித்த இன்னும் பல விஷயங்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அது அடுத்தடுத்த நாட்களில் பார்க்கலாம்.